Dear friends, sisters and brothers, welcome to Headlines TV. So இன்னைக்கு நம்ம குரு பெயர்ச்சி பலன்கள் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். குரு பெயர்ச்சியோட பலன்களை உங்களோட நான் இன்னைக்கு பரிபூர்ணமா ஷேர் பண்றேன். Subscribe பண்ணுங்க Headlines TV. அடுத்து வரக்கூடிய சனி பெயர்ச்சி பலன்கள், மாத பலன்கள், வருட பலன்கள் அனைத்துக்கும் subscribe Headlines TV. குரு பெயர்ச்சி பலன்கள் 2017 செப்டம்பர். ஸோ இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் குரு பெயர்ச்சி அடைகிற இந்த பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு எவ்வளோ ஃபேவராக இருக்குது. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குருவுடைய இந்த நகர்வு 3rd ஹவுஸ். பொதுவாக 3இல் குரு போனால் துரியோதனன் படைபலம் இழந்தான் அப்படின்னு ஒரு வாசகம், பொதுவான வாசகம். அந்த கால சூழ்நிலை வேறு, அந்த நேர காலம் வேறு, அன்றைக்கி இருந்த கிரக நிலைகள் வேறு, அதோடைய யுகமே வேறு. நம்ம அப்போ இந்த குரு வந்து 3rd ஹவுஸில் போனால் நெகட்டிவ் தான் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நாட் லைக் தட். அதுவும் சிம்ம ராசிக்கு குரு ஒரு பாசிட்டிவான ஃபேவரபிளான பிளானட். ஹவுஸ் ஆஃப் 5 and 8, 5ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டுக்கும் அதிபதி தான் இந்த சிம்ம ராசிக்கு குரு. 5ஆம் வீடு எப்பவுமே வந்து அதிர்ஷ்டகரமான வீடு, யோகம் தரக்கூடிய வீடு, புண்ணிய விதைகளை விதைக்கக்கூடிய ஒரு வீடு, புண்ணியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வீடு, புத்திர யோகங்களை அனுபவிக்கிற ஒரு வீடு. அப்போ இந்த 5th ஹவுஸ்க்கு உண்டான இந்த ஜூபிட்டர் 3rd ஹவுஸில் டிரான்சிட் ஆகிறாருன்னா இது என்ன பலனை கொடுக்கும்? 3ஆம் இடத்துல இருந்து அவருடைய பார்வை பலங்கள் எங்கெங்க பதியுதோ அங்கெல்லாம் உங்களுக்கு அந்த பலத்தை கொடுக்கும். இந்த பார்வை எங்கெங்க விழுது? பொதுவாக குருவுடைய பார்வை அப்படிங்கிறது 5, 7 and 9, 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் வீடு, இந்த டிகிரிஸில் இந்த ஆங்கிள் தான் அந்த குருவுக்கு வியாழனுக்கு வந்து பார்வை இருக்கு. அப்போ இந்த குருவுடைய பார்வை இந்த 5th and 7 and 9ல பதியும் போது அது உங்க ராசிக்கு எந்த வீட்டில் பதியுதுன்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து உங்களோட ஜாதகத்துக்கு அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ரிவர்ஸ்லேருந்து எடுத்தோம்னா 11, 9 and 7, ஃபார்வர்ட் எடுத்தோம்னா 7, 9 and 11. அப்போ 7th ஹவுஸில் குருவுடைய பார்வை பதிச்சா அது என்ன பலனை உண்டு செய்யும்? 7th ஹவுஸ் அப்படிங்கிறது உங்களுடைய பார்ட்னர்ஷிப் லைஃப், பிஸ்னஸ் பார்ட்னர் ஆர் ஃபேமிலி பார்ட்னர். ஸோ பிஸ்னஸ் பார்ட்னர் ஆர் ஃபேமிலி பார்ட்னரில் இருந்த இஷ்யூஸ், நீண்ட நாளாக இருந்த விரிசல்கள், நீண்ட நாளாக இருந்த ஒரு போராட்டங்கள், ஒரு பிரிவினைகள்லாம் உங்களுக்கு வந்து மாறி மனக்கசப்பெல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய டைம் தான் இந்த குருவுடைய 7th ஹவுஸ். இந்த பார்வை வியாழனுடைய 9வது பார்வை, யோகங்களை கொடுக்குற ஒரு பார்வை. 9இல் வியாழனுடைய பார்வை பதிந்தால் உங்களுக்கு அதிகமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். தந்தை வழியில், ஃபாதர் ரிலேஷன்ஷிப் சைடில் உங்களுக்கு ஃபேவர்ஸ். நீங்கள் வந்து ஒரு வாலிபனாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா உங்கள் ஃபாதர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி ஒரு டைம். சப்போஸ் யூ ஆர் அ விமன், ஒரு யங் விமனாக இருக்கீங்க, உங்களுக்கு மேரேஜ் பண்ணணும்னா உங்கள் ஃபாதருடைய ஒரு முயற்சியால் நல்ல வரனோட ஒரு பெரிய லெவலில் பிரம்மாண்டமான ஒரு திருமணம் நடக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரம் இந்த குருவுடைய பயிற்சி. அதேமாதிரி இந்த ஜூபிட்டருடைய 7th ஹவுஸ் பார்வை இந்த 7வது வீட்டில் பதியிறது வேற என்ன நல்ல பலன் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாளாக மேரேஜே நடக்கலை, சிம்ம ராசி, எனக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலைன்னு நினச்சிங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு உண்டான நல்ல வரனை தேர்ந்தெடுத்து அதை நிறைவேற்றுற ஒரு டைம் தான் இந்த 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை. இந்த 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை மட்டும் இல்லை, சேட்டன் கூட இப்போ 7th ஹவுஸில் பார்வை பதிய போது அடுத்து வரக்கூடிய சனியோடைய அந்த டிரான்சிட்டும் உங்களுக்கு 7th ஹவுஸில் விடும். ஸோ 7 கூடிய கிரகமும் 7ஆம் வீட்டில் பார்வை பதியுது, குருவுடைய பார்வையும் 7ஆம் வீட்டில் பதிகிற டைம், ராகுக்கு எதுவும் விலகிற டைம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மேரேஜில் இந்த எல்லா இஷ்யூவும் சால்வ் ஆகும். பிரிந்த தம்பதியர்கள்லாம் மீண்டும் ஒன்றா சேருவாங்க, பிரிந்த பார்ட்னர்ஸ், ஸோ அந்த பார்ட்னர்ஸ் எல்லாம் ஒன்றா சேருவாங்க. ஒருவேளை சொத்து பங்குல பிரச்சனை இருக்குது, பங்குதாரர்கிட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுவும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக நல்லபடியாக கன்வெர்ட் ஆகிற ஒரு டைம். இதெல்லாம் இந்த ஜூபிட்டருடைய பார்வையில் சிம்ம ராசிக்கு விழுது. இருந்தாலும் 3ஆம் இடத்துல குரு போனால் அது நல்ல பலனா, அது வந்து யோகத்தை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நோ. அப்போ குரு 3ஆம் இடத்துல போகும்போது என்ன செய்வார்? யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அடையாளம் கண்டுகொள்ள வைப்பார். ஏன்னா 3ஆம் இடத்துல உங்களை விட்டு உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டியவங்க, நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்காம சில நேரத்தில் நீங்கள் சிரமப்படலாம். நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னது மாதிரி தான், நீங்கள் வந்து உங்களுக்கு யாரும் ஹெல்ப் கேட்டு உங்களுக்கு செய்யலைன்னா அவங்களாம் உங்களுக்கு என்ன பாடத்தை சொல்ல வராங்கன்னா உங்களாலேயே உங்களுக்கு உதவி செய்ய முடியுன்ற லெசனை சொல்லிட்டு போவாங்க. அந்த லெசனை கொடுக்குறது இந்த ஜூபிட்டர் இருந்த டைம். அதே மாதிரி குருவுடைய பார்வை ஹவுஸ் ஆஃப் 11 நம்ம சொல்லியிருக்கோம். அந்த ஹவுஸ் ஆஃப் 11ல் வந்து குருவுடைய பார்வை பதியும் போது ப்ராஃபிட், பிஸ்னஸ், க்ரோத், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஹெல்ப், இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். ஃபேவர்ஸ், நீங்கள் செய்கிற முயற்சியில் ஃபேவர்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு நடக்கிற ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே, பிஸ்னஸில் எப்படி இருக்கும்? 3rd ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஜூபிட்டர் பிஸ்னஸில் எப்படி இருக்கும்? என்ன நடந்துட்டு இருக்கோ, உங்கள் பிஸ்னஸில் என்ன டேர்ன் ஓவர் நடந்துட்டு இருக்கோ, என்ன மாதிரியான முயற்சியில் நீங்கள் அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ண வைக்கும். ஓகே, ஜாப்ல
கரியரில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா, கரியரில் ஏதாவது டிஃப்ரெண்ட் க்ரோத் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் குருவால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. வியாழனோட இந்த பயிற்சி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் as it is என்ன இருக்கோ அதை அப்படியே கண்டினியூ பண்ண வைக்கும். பிஸ்னஸில், ஜாபில், கரியரில் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் ஏதாவது இருக்கா, பாசிட்டிவாக நடக்குமான்னு கேட்டிங்கன்னா முயற்சி செய்தால், ஒருவேளை உங்கள் பர்த் சார்ட்டில் அந்த மாதிரி யோகம் தசாபுத்தி காலம் இருந்தால் அதன் வழியில் உங்களுக்கு நல்லது நடக்கலாம். இந்த டிரான்சிட் மூலிமா உங்களுக்கு தானாக மாற்றத்தை வரும்னு எதிர்பார்க்கறது முடியாது. ஓகே, வேற என்ன ஆங்கிள் இந்த ஜூபிட்டர் நல்ல பலனை கொடுக்கும்? ஹெல்த்தில் ஏதாவது இஷ்யூ கொண்டு வருவான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்குடைய ஜாதக ரீதியாக உள்ள உடல் உபாதைகள் என்ன இருக்கோ அதை தான் அது கண்டினியூ பண்ணுது. இந்த குருவுடைய இந்த பயிற்சினால உங்களுக்கு உடல் உபாதைகளோ இல்லை உடல் உபாதைகளோட தீர்வோ இது கொண்டு வந்து கொடுக்காது. அப்போ சிம்ம ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியை நீங்கள் எப்படி பார்க்கணும், எப்படி இதை வந்து பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களோட பர்த் சார்ட்டை அனலைஸ் பண்ணி கம்பேர் பண்ணி பாருங்கள். அதில் நீங்கள் என்ன லக்னம், அந்த ராசிக்கு இந்த குரு எங்கே பிளேஸ்மெண்ட் ஆகிருக்காரு, அந்த குருவோட பயிற்சி எங்கே இருக்குது, அதை பேஸ் பண்ணி என்ன ரெமெடி ஃபாலோ பண்ணிக்கலாம். பொதுவாக இந்த குருவுடைய ரெமெடி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு வழிகாட்டின வழிகாட்டிகள், உங்களுடைய ஆசிரியர்கள், உங்களுடைய முன்னோடிகள், உங்களுடைய பெரியவர்கள், உங்களுடைய எல்டர்ஸ், சீனியர்ஸ், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ட் வெல் பிளஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்ககிட்ட நீங்கள் வந்து ஆலோசனை கேட்டு ஒரு அனுசரணையோட பிளஸிங்ஸ் எடுத்துகிட்டு ஒவ்வொரு முடிவும் எடுக்க ஆரம்பிங்க. ஓவராலாக சிம்ம ராசிக்கு குருவுடைய இந்த பயிற்சி பார்வையால் பலனை கொடுக்கும். அதோடைய பிளேஸ்மெண்ட்னால, அதோட டிரான்சிட்னால உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்குற டைம் கிடையாது. யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று அடையாளம் கண்டுகொள்ள வைக்கிற குரு பயிற்சி தான் சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி. டியர் ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், இந்த குரு பயிற்சி பலன்களை உங்களுக்கு எல்லா ராசிக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் சந்தேகங்கள் இருக்குது, யூ வாண்ட் டு ஹேவ் அ கன்சல்டேஷன், நீங்கள் உங்கள் பர்த் சார்ட்டை கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள் 9941161613 for astrology predictions, Jupiter transit predictions, Saturn transit predictions, monthly predictions, numerology, Vastu, gemology and palm reading. Thank you.